ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்தார். எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, இதை எப்போ புரிந்து கொண்டோமோ, நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். மாசற்ற அந்த ஆட்டுக்குட்டியானுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஸ்தோத்திரம், ரட்சிப்புன்றது ஒண்ணு வரும் பாருங்க. அன்னைக்கு தெரியாது, ரட்சிக்கப்படுற அன்னைக்கு இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு அதனாலதான் ரட்சிக்கப்படுறோம் அப்படிலாம் தெரியாது. முதல்ல நம்ம ரட்சிக்கப்படுற அன்னைக்கு இயேசுன்ற காதுல கேட்ட பிறகு திரும்ப அந்த நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் ஜீவனுள்ள தேவன், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு பல வார்த்தைகளை கேட்டிருப்போம். ஆனா ஏதோ ஒன்று நமக்குள்ள அந்த தெய்வீக அன்பு உள்ள வந்த உடனே அது யார் சொன்னாலும் கேட்காது. என் ஆத்துமாக்குள்ள அந்த ரட்சிப்புன்னு வரும்போது ஏதோ ஒரு சமாதானம் உள்ள வந்துரும். சொல்ல முடியாத சமாதானம், சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், சொல்லவே அதுக்கு வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உள்ள வந்து நிரப்பும் பாருங்க. இந்த இருதயத்துக்குள்ள வந்து அவைகள் ஊற்றப்பட்ட உடனே, அதுதான் ஸ்தோத்திரம், இந்த தேவனால் பிறந்தவன். ஊற்றப்பட்ட உடனே இருதயத்துக்குள்ள இருந்து வரும் பாருங்க அழுகையும் ஆனந்த கண்ணீரும். மற்ற நம்ம உள்ள ஏற்கனவே இருக்கிற மற்ற பாவ காரியங்கள், செயல்கள், இதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது அது நம்ம விட்டு வெளியேறும். அப்ப கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனால் பிறந்திருக்கிறோம். பிறந்த உடனே ஒரு குழந்தை அழுது பாருங்க. பிறந்த உடனே குழந்தை அழுதாதான் அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பிறந்த உடனே அழலன்னா அதை கிள்ளி தூக்கி விட்டு என்னெல்லாமோ டாக்டர் பண்ணிடுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், பிறந்த உடனே அழணும். அது மாதிரி இந்த ரட்சிப்புன்றது கிடைக்கு பாருங்க, அப்ப அழுகு வரும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல, எனக்கு இருக்கு. ரட்சிப்புன்றது அந்த உடனே நான் யாருக்கும் எங்கேயும் போகல, தனியா உட்கார்ந்து இயேசுவே நான் உண்மை நோக்கி பாக்குறேன், நீர் எங்க இருக்குன்னு தெரியாது, எப்படி கும்பிடுன்னு தெரியாது, ஆனா நான் உங்களுக்கு பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீ பேசுகிற தெய்வமாமே அப்படின்னா என்கிட்ட பேசுங்க, நான் எல்லாத்தையும் விட்டுறேன், இயேசுவே என்கிட்ட பேசுங்க அழுதேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா நான் எதுக்கு முன்னக்கூட்டி அழுதேன் அப்படின்னா, என்னுடைய எல்லா பாரத்தையும் என்னால சுமக்க முடியல, எனக்கு நெருக்கப்படுற நெருக்கத்தை என்னால தாங்க முடியல, அதனால ஏதாவது ஒரு தெய்வத்திட்ட போய் சொல்லுவோன்ற அந்த ஒரு நோக்கத்தோட அழுது கூப்பிடும் போது அங்க எனக்கு நான் அந்த அற வீட்டுக்குள்ள கதவெல்லாம் பூட்டி ஜன்னலெல்லாம் பூட்டி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது ஏசு அங்க பிரசன்னமானார் பாருங்க. அந்த கண்கள் மூடி இருக்குது, முழங்கால் போட்டு இருக்கிறேன், உள்ள அந்த நான் அடைச்சிருக்கிற கதவு ராத்திரி 7 மணிக்கு. அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருட்டா இருக்குது, அந்த இருட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் வந்த உடனே அவருடைய தெய்வீக அன்பு ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. இது நான் பார்த்தது இல்ல, அதனால எனக்கு புது அனுபவம். என் இருதயத்தை நிரப்பினது. நான் இருதயத்துக்குள்ள வந்த உடனே, அதுக்கு முன்னாடி அழுக வேற, அப்புறம் எனக்கு ரட்சிப்புன்றது அந்த தெய்வத்தினுடைய தெய்வீகம் இருதயத்துல ஊற்றப்பட்ட உடனே நான் அழுது என்னுடைய கைகள் அடித்து நான் என் முழு சரீரமும் ஏதோ பண்ணுது. அந்த அழுகும் போது நான் சொன்னேன், அன்னைக்கு யாரையும் எல்லாம் ஏசி இருக்கோம், திட்டி இருக்கோம், கிறிஸ்தவங்க எல்லாம் திட்டி இருக்கோம், ஆண்டவரே மன்னிச்சிருங்க. அழுது முடிக்கவும் என் இருதயத்தை அப்படி ஒரு அன்பு நிரப்புச்சு. என் இருதயத்துக்குள்ள ஏதோ சொல்லவே தெரியாது, வார்த்தையே இல்ல, நிரப்புச்சு பாருங்க. என்ன விடவே மனசு இல்ல. அப்படி ஒரு அபிஷேகத்தோட கர்த்தர் என்னை நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார். அங்க வெளிச்சம் உண்டானது. அவர் தரிசனமானார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கவலைப்படாதன்னு. அந்த ரட்சிப்பு இதுதான் சொல்றாரு, தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யா, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனாலே பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. தேவனாலே நீங்களும் நானும் தேவனாலே பிறந்திருக்கிறோம். அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது. அந்த வித்து, அல்லேலூயா, அவர் என்ன செய்கிறாரோ அது அந்த செயல்களை விட அதிகமா செய்வீங்கன்னு சொன்னார். இதை காட்டிலும் மேலான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். அவர்